Hi friends, welcome to Sindhu English. இன்னைக்கு நம்ம சேனலில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய போயம் த புக் ஆஃப் த டச்சஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த போயம் ரிலேட்டடான எம்சிக்யூஸஸை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த போயம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கேதர் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் லிட்ரரி கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா த புக் ஆஃப் த டச்சஸ் வாஸ் ரிட்டன் பை ஜாஃபரி சாசர். ஸோ சாசர் யார், சாசர் பற்றின இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் வீடியோஸஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அவர் எழுதின இன்னொரு ஒர்க்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாருக்காக எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் எலிஜி. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிளாங்க் ஆஃப் லான்காஸ்டர். So first பார்க்கலாம் occasion and patronage. The poem is widely believed to be an elegy. So இது வந்து ஒரு elegy for the Blanque of Lancaster who died of plague. So யாருக்காக எழுதப்பட்ட இந்த poem அப்படின்னு பார்த்தீங்கன்னா Blanque of Lancaster. So இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா he is a Chaucer likely wrote it under the patronage of John of Gaunt, her husband and Chaucer's patron. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஆஃப் காண்ட். சர் ஜான் ஆஃப் காண்ட் இவருடைய மனைவி தான் வந்து பிளாங்கே ஆஃப் லான்காஸ்டர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசருடைய பேட்ரான். ஸோ பேட்ரான் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்க. ஸோ அவருக்கு பணங்களை கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட லிட்ரரி ஒர்க்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது தேவைக்காக பணம் கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் வந்து பேட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சாசருடைய பேட்ரான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஃப் காண்ட். ஸோ அவருடைய மனைவி இறந்துருவாங்க. அது வந்து ஷி மேபி டைட் இன் த பிளேக். இது வந்து கன்ஃபார்ம்டாக கிடையாது, ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் டிசாஸ்டர் தான் வந்து பிளேக். ஸோ அதனால் அதில் கூட அவங்க இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் தான் அது. பட் ஷீ வாஸ் டைடு, அதான் உண்மை. அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அவங்க இறந்தவங்களுக்காக பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த எலிஜி. The poem's purpose may have been to offer condolence while celebrating Blanque's virtues in a courtly manner. அதாவது இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்கேயுடைய அவங்களுடைய லவ், அஃபெக்ஷன், அதே மாதிரி அவங்களுடைய பியூட்டி, அவங்களுடைய மேனர்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி அவர் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். ஸோ இது எந்த வகையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீர் பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் டச்சஸ் இஸ் அ ட்ரீம் விஷன் போயம். ஓகே, another important one, the book of Duchess is a dream vision poem, a popular medieval genre where the narrator falls asleep and experiences a symbolic or allegorical dream. ஸோ இது வந்து ட்ரீம் விஷன் போயம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சாசர் இருக்கார் இல்லைங்களா. ஸோ இப்போ அவருக்கு ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீமை வந்து ஒரு பாடலாக அவர் எழுதி கொடுக்குறார். அது வந்து மிடிவல் ஏஜில் வந்து புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜேர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் இந்த மாதிரி ஆரம்பித்து வைப்பார் ட்ரீம் விஷன் போயம். ஸோ இட் ட்ராஸ் ஹெவிலி ஃப்ரம் French courtly poetry, particularly Guillaume de Machaut's Judgment d'Au Roy de Bahan and the Remade de Fortune and Jean Frozier's Paradis Omer. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் மாதிரி அவங்களுக்கு. ஸோ இதுலேருந்து அதாவது ஃப்ரெஞ்சில் இருக்கும், இங்கிலீஷில் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசர் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ்லேருந்து இதை எடுத்திருப்பார். ஸோ சாசர் ஆல்சோ இன்கார்பரேட்ஸ் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் ஓவிட் மெட்டாமார்ஃபசிஸ். ஸோ இந்த போயமில் சாசர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவிட் மெட்டாமார்ஃபசிஸுடைய கதைகள்லையும் எடுத்திருப்பார். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி ஆஃப் சைக்ஸ் அண்ட் அல்கயான். இவங்களோட ஸ்டோரியும் நாம் இப்போ இதில் பார்ப்போம். அடுத்தது சாசர்ஸுடைய ஏர்லி கேரியர். ஸோ ரிட்டன் ஏர்லி இன் த சாசர்ஸ் கேரியர் த போயம் ஷோகேசஸ் ஹிஸ் engagement with French literary traditions before he developed the more Italian influenced style of Troilus and Cresside or the Jewish voices of the Canterbury Tales. அதாவது சாசருடைய லிட்ரரி கேரியரை நம்ம
அவருடைய லிட்ரரி பீரியட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 டைப்ஸஸாக பிரிக்கலாம், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அந்த வகையில் த புக் ஆஃப் டச்சஸ் வந்து எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீரியட். அதில் தான் அவர் எழுதியிருப்பார். ஸோ இது டெமான்ஸ்ட்ரேட் ஹிஸ் ஸ்கில் இன் அடாப்டிங் த கான்டினென்டல் மாடல்ஸ் டு அன் இங்கிலீஷ் கான்டெக்ஸ்ட். ஸோ இதிலிருந்து தான் அதுக்கப்புறம் அவர் கேன்டர்பரி டேல்ஸஸையும் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட் ஒன், த லாங்குவேஜ் அண்ட் த ஃபார்ம். ஸோ இது எப்போ எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திஸ் போயம் இஸ் ரிட்டன் இன் மிடில் இங்கிலீஷ். த போயம் யூசஸ் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ், அதாவது iambic tetrameter, a form borrowed from French poetry, and it contains 1334 lines, reflect a polished courtly style suited to his aristocratic audience. ஸோ இந்த அரிஸ்டோக்ராட்டிக் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல்தட்டு மக்கள், அவங்கள தான் குறிக்கிறது. ஸோ அவங்களுடைய மேனர்ஸ், அவங்களுடைய லவ், அஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இது பாருங்கள் எத்தனை லைன்ஸ் அப்படின்னு கேட்கலாம், 1334 லைன்ஸ். ஓகே, ஸோ இது ரிட்டன் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். ஸோ மீட்டர் பார்த்தீங்கன்னா iambic tetrameter. So structure and summary. The poem can be divided into 3 main sections. So இந்த போயமை 3 இதுவாக பிரிக்கலாம். 1334 லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து 3 பார்ட்டாக எடுக்கலாம் நம்ம. The narrators, insomnia and reading, the dream vision and the elegiac dialogue with the Black Knight. First prologue. ஸோ prologue பார்த்தீங்க அப்படின்னா lines 1 to 44. ஸோ இதுதான் வந்து இந்த 1 to 44 லைன்ஸில் இந்த போயம் பற்றினா ஒரு அவுட்லைனாக அவர் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் பொயட்டிக் லைன்ஸஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறதால தான் உங்களுக்கு ஷார்ட்டாக இதில் கொடுத்துருக்கேன். பட் ஓவராலாக எல்லா பாயிண்ட்ஸஸுமே வர மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதையை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த போயம் வந்து எப்படி உங்களுக்கு போயட் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிற மாதிரி சொல்லுவார். நான் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக வந்து நான் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு வந்து சரியாக சாப்பிட பிடிக்கல, எதையுமே வந்து முழுசாக ஏற்றுக்க முடியும், சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக தான் நான் ட்ரீட் பண்ணுறேன், எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னை வந்து யாராவது நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கே தெரியல நான் ஏன் இப்படி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த ஒரு தூக்கமின்மை நோயால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அப்படின்னா, கடைசியாக அவராக முடிவு பண்ணிக்கிறார், இந்த நோயிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னா அது ஒருத்தரால் தான் முடியும். ஆனால் அவங்களும் இப்போ உயிரோடு இல்லை, என்னோட பிலவ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுதான் ஃபஸ்ட்டு. இது The narrator introduces himself as suffering from insomnia. So இது ஒரு important. Insomnia, a state of emotional and physical exhaustion. He reflects on his sleeplessness, hinting at an unspoken sorrow, அதாவது possibly unrequited love, a common courtly truth. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ புக்ஸு நான் வந்து இப்போ ஓவிட் மெட்டாமார்ஃபசிஸோட அதாவது அந்த போயமில் உங்களுக்கு மெட்டாமார்ஃபசிஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் இந்த ஸ்டோரி வந்து அந்த போயமில் அந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்ததுனால இதில் கொடுத்துருக்காங்க. ஓவிட்ஸ் மெட்டாமார்ஃபசிஸ் இதில் வந்து நிறைய ஸ்டோரிஸஸ் இருக்கும், அட்வென்ச்சர்ஸஸ் இருக்குது, ரொமான்சஸ் இருக்குது. அதில் ஒரு ரொமான்ஸை எடுத்து நான் படிக்கிறேன், அப்படி படித்தாவாது எனக்கு தூக்கம் வருதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு புக்கை எடுத்து ஓவிட் மெட்டாமார்ஃபசிஸோட புக்கை எடுத்து ஒரு கிளாசிக்கல் ஸ்டோரியை படிக்கிறார். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ஸ் அண்ட் அல்குவைன். ஸோ இவங்களுடைய ஸ்டோரியை பார்க்குறாரு, சைக்ஸ். ஸோ திஸ் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் சைக்ஸ், CEYX. ஸோ சைக்ஸ் அண்ட் அல்கயோன். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைக்ஸ் வந்து ஒரு ராஜா. ஸோ இப்போ அவர் வந்து
கடலில் வந்து போருக்காக போகும் பொழுது அந்த கடலில் வந்து கப்பல் வந்து மூழ்கிடுது. ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ராஜா கிட்டேருந்து எந்த ஒரு அந்த கிங் கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அப்புறம் ஒரு 3 days ஆச்சு, 4 days ஆச்சு, எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அவங்க வந்து எல்லா பக்கமும் வந்து தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி வச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் ஈஸ்ட் டு வெஸ்ட் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அவரை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூனோ த காட் கிட்ட போயிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. எனக்கு எப்படியாவது என்ன பண்ணுங்க, என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு, அவர் இறந்தே போயிருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸையாவது எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு மூலயமா எனக்கு வந்து ஒரு செய்கை மூலயமா, ஒரு அசரரி மூலயமா, ஏதாவது ஒரு மூலயமா எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன தேவையோ, என்னென்ன ஆஃபரிங்ஸஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லா ஆஃபரிங்ஸஸுமே நான் உங்களுக்கு செய்கிறேன். எனக்காக நீங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பற்றின விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் திரும்ப எழுந்திருப்பாங்க. சரியான சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அவரை பற்றி அந்த விஷயம் தெரியாமல் நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கடவுள் முன்னாடி அப்படியே உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஜூனோ. ஸோ இந்த ஜூனோங்கிற கடவுள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மெசேஞ்சர், அவருடைய மெசேஞ்சரை கூப்பிட்டு, நீ போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்ஃபியஸ், MORPHEUS, ஸோ மார்ஃபியஸ் அவங்க வந்து யார் அப்படின்னா த காட் ஆஃப் ஸ்லீப். நீ போய் அவரை போய் பாரு, அவரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, அதாவது அந்த காட் ஆஃப் ஸ்லீப் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஜூனோவை வந்து அல்கைனா வந்து ஒரு டீப் ஸ்லீப்பாக வந்து அவங்கள மாற்ற சொல்ல, டீப் ஸ்லீப் நல்லா அவங்கள தூங்கும் பொழுது அவங்களுடைய கனவுல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய பாடி வந்து அந்த கடலுக்கு அடியில் இருக்குது இல்லையா, சைக்ஸோடைய பாடி, அந்த பாடியை வந்து எடுத்துட்டு அவருக்குள்ளார நீ போயிட்டு என்ன பண்ணுற, அல்கையான் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லு, நான் இந்த மாதிரி இறந்துட்டேன், நீ எனக்காக கவலைப்படாத, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த பாடி வந்து கரை ஒதுங்கும், அதுக்கு ப்ராப்பர் ரிச்சுவல்ஸ் நீ பண்ணு, நீ தைரியமாக இரு, என்னை பற்றி ஃபீல் பண்ணாத அப்படின்னு போய் நீங்கள் வந்து அல்கையான் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மெசேஞ்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபியஸ் அவரை தேடி போகிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலி, அதாவது பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் 2 மலை உச்சிக்கும் நடுவில் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பாறைகள்லாம் இருக்குது. அந்த பாறைகளில் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஃபியஸ் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதாவது மார்ஃபியஸ் இருக்காரு, மார்ஃபியஸ் கூட யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்லிபாஸ்ட்ரிஸ் சன் ஆஃப் மார்ஃபியஸ், அதாவது ECLYMPASTEYRE எக்லிபாஸ்டியர். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் மார்ஃபியஸ். ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அங்கே அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் கிடையாது, பட் அந்த இடத்துல யார் வந்து ரொம்ப அதிக நேரம் தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மெசேஞ்சர் வந்து எழுப்பி இந்த மாதிரி நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ஃபியஸும் போயிட்டு சைக்ஸோடைய பாடியை எடுத்து அந்த பாடியிலேயே அவங்கக்கிட்ட போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அந்த கடவுளே அவர் பேசுவார். ஸோ பேசி நான் இந்த மாதிரியெல்லாம் இறந்துட்டேன், நீ எனக்காக கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அல்கையான் வந்து முழிச்சுப்பாங்க. முழிச்சதுக்கப்புறம் தன்னோட கணவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை கேட்டதுக்கப்புறம் 3 நாட்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவரையே நினச்சி அவங்களுமே இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. ஸோ அல்கையான், ஸோ ஹூ டைஸ் ஆஃப் கிரீஃப். ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நெரேட்டர் வந்து பிரேஸ் டு மார்ஃபியஸ் த காட் ஆஃப் ஸ்லீப் ஃபார் ரெஸ்ட். அதாவது இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் அதே மாதிரி அல்கையானை எப்படி நீங்கள் தூங்க வச்சிங்களோ அதே மாதிரி என்னையும் நீங்கள் தூங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து நிறையா கிஃப்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த கிஃப்ட்ஸ் வந்து எப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு, அதாவது கோல்டாலாம்
அலங்கரிக்கப்பட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார். அதாவது மார்ஃபியஸ் வந்து வெறும் அந்த தரையில் பாறைகளுக்கு இடுக்கல அங்கே தானே அவர் படுத்துட்ருக்கிறாரு. அங்கே படுத்துட்டு இருக்கும்போதே நீங்கள் இப்படி தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்த கொடுத்தா நீங்கள் எப்படியெல்லாம் தூங்குவீங்க. நான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜூனோவுக்கும் நான் சேர்த்து கொடுக்குறேன். இது வரைக்கும் அவங்க யார்கிட்டையுமே இப்படி ஒரு ஆஃபர்ஸை கிஃப்ட் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னை தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்ருக்கும் போதே அவர் இப்போ தூங்க ஆரம்பிச்சிடுவார். ஓகே, ஸோ இவர் தான் நரேட்டர் அண்ட் த போயட். இப்போ அவர் தூங்கும் பொழுது அவருக்குள்ளார ஒரு கனவு வருது. சரிங்களா, ட்ரீம் விஷன். ஸோ லைன்ஸ் 45 to 290. அதுக்கு அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. அவர் கனவுல எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, the narrator falls asleep and dreams. He is in a chamber adorned with glass windows depicting the story of Troy and the romance of the rose. He hears a hunt outside symbolizing courtly life and activity. அதாவது இப்போ இந்த கனவுல அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண் விழிக்கிறார். எப்படி கண் விழிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குயில்களோட சத்தம், பறவைகளோட சத்தம், அந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டு தான் அவர் கண் விழிக்கிறார். அது கண் விழித்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து பார்க்குறார். ஸோ வெளியில் வந்து பார்க்கும் பொழுது அவருடைய அந்த கூரை இருக்கு இல்லையா, அந்த கூரைக்கு மேலே அந்த பறவைகள் இருக்குது. அந்த பறவைகள்லாம் அப்படியே லைனாக உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுறாங்க. அதாவது அந்த அந்த இசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே அடுத்தடுத்த கண்டினியூஷன்ஸில் அதே மெட்டிலே வர மாதிரி பல பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த பறவைகளோட இசை அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குது, கேட்கணும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இந்த பறவைகளுடைய இசையால் பார்த்திங்க அப்படின்னா இந்த நகரமே வந்து மூழ்கி, இசையால் இந்த நகரமே மூழ்கி இருக்குது. இந்த நகரம் அப்படின்னு எதை குறிப்பிடுவார்னு பார்த்திங்கன்னா டுனிஸ், TUNIS, டுனிஸ் நகரமே இந்த இசையால் மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி என்ன மந்த் இங்கே ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மே மந்த். திஸ் வாஸ் த மே அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த மே மாதத்தில் அவர் இந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டு வெளியில் எழுந்து வந்து பார்க்குறாரு. ஸோ இப்போ இவருடைய அறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹிஸ் சேம்பர் வாஸ் அடோன்ட் வித் கிளாஸ் விண்டோஸ். அது ஃபுல்லாக அவருடைய சேம்பர் எல்லாமே வந்து கிளாஸ் விண்டோஸஸ்லாம் இருக்குது. வெறும பிளெயினாக இல்லாமல் அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராயோடைய ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸஸுமே என்ன இருக்குது, அவருடைய அந்த கிளாஸஸில் ஸ்டோரிஸாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஸ்டோரிஸாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட். ஸோ அந்த ஹண்டிங் சவுண்ட், அதாவது பார்த்திங்கன்னா ராஜாக்கள்லாம் வந்து வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ அவங்க வேட்டையாட போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த சங்கு முழங்குவாங்க பாருங்கள், அதாவது அந்த ஹண்ட் சவுண்ட். ஸோ போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஹண்ட் சவுண்ட் அவருக்கு கேட்குது. ஸோ கேட்டதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குதிரையை எடுத்துக்கிட்டு சரி நாமளும் போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ இப்போ இங்கே ஹி ஜாயின்ஸ் த ஹண்ட் லெட் பை த ரோமன் எம்பரர் ஆக்டிவியான். ஸோ எந்த எம்பரரை பற்றி அவங்க சொன்னாங்க, அவரோட கனவுல வந்த அந்த எம்பரரோட நேம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ த ரோமன் எம்பரர் ஆக்டிவியான். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மானை தேடி போகிறாங்க. ஸோ ஒரு மான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஓடிட்டே இருக்குது, அதை தேடி போகிறாங்க. யார் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா இருப்பார், சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேட்டை நாய்களும் போயிட்டுருக்கோம். அந்த சத்தத்தை கேட்டு அந்த மானை தேடி அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ கொஞ்சம் தூரம் போவார். கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இவர் மட்டும் தனியாகிடுவார். அதாவது இவர் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாக் பப்பி
ஒரு நாய்க்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி லிக் பண்ணும். ஸோ அப்படி லிக் பண்ணும் பொழுது அது அவருக்கு அதை பார்த்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் பிடிக்கிறதுக்கு போகுவார். அப்போ அது பிடிக்க போகும்போது அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசையை நோக்கி ஓடும். ஸோ அதனால் அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போகும்பொழுது இவர் அந்த சோல்ஜர்ஸை விட்டு தனியாக வந்துடுறார். ஸோ இப்போ இவர் அங்கே போகக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப ரம்மியமாக இருக்கும், பயங்கர அழகு, ஃபுல்லாக பச்சை பசேல்னு க்ரீனரிஸாக இருக்குது, நிறைய பறவைகளோட சத்தம். அதாவது அதை போயட் வந்து ரொம்ப அழகாக அந்த இயற்கையை வர்ணிச்சிருப்பார். பெரிய பெரிய மரங்கள், அதாவது மேக்ஸஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களால கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரங்களை எண்ண முடியாது, அந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாசனையான மலர்கள், இது எல்லாத்தையுமே வந்து அவர் ரொம்ப அழகாக வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி அந்த மரங்களை எல்லாத்தையும் அந்த இயற்கை அழகை வந்து அவர் ரசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஓக் ட்ரீ இருக்குது. அந்த ஓக் ட்ரீக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேன், ஒரு பிளாக் நைட். ஸோ அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறத அவர் பார்க்குறாரு. அதாவது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இல்லை, அதாவது சோகமாக அவர் உட்கார்ந்துருக்கிறத அவர் பார்க்குறார். ஓகே, ஸோ ஹீ ஜாயின்ஸ் த ஹேண்ட் லெட் பை த ரோமன் எம்பரர் ஆக்டேவியன் பட் பிகேம் செப்பரேட்டட் and encounters a black knight under an oak tree mourning deeply. சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த கான்வர்சேஷன் நாம் பார்க்க போகிறோம். Dialogues with the Black Knight, lines 291 to 1314. The bulk of the poem consists of a conversation between the narrator and the Black Knight, who represents a grieving lover like the John of Gaunt mourning for the blank. அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து பிளாக் நைட்டுக்கும் நெரேட்டருக்கும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான். ஸோ இந்த பிளாக் நைட்டை யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஃப் காண்ட். ஸோ இந்த பிளாக் நைட் டிஸ்கிரைப்ஸ் ஹிஸ் லவ் ஃபார் த லேடி ஒயிட். ஸோ ஹியர் த ஒயிட் இஸ் எ கிளியர் அல்யூஷன் டு பிளாங்க். அதாவது ஒயிட் அப்படிங்கிறவங்க பிளாங்க் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரெஞ்சில் மீனிங் வந்து ஒயிட். அதை தான் இங்கே வந்து அவர் டைரெக்டாக வந்து அவருடைய லேடி பேர் வந்து ஒயிட் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருப்பார். ஸோ திஸ் இஸ் எ கிளியர் அல்யூஷன் டு பிளாங்க். ஸோ ப்ரைசிங் ஹர் பியூட்டி, விர்ச்சியூ அண்ட் கிரேஸ் இன் ஐடியலைஸ்டு கோர்ட்லி டேர்ம்ஸ், ஹி ரெக்கவுண்ட்ஸ் their courtship, her initial rejection and their eventual mutual love. அதாவது இப்போ இந்த பிளாக் நைட் உட்காந்துருக்காங்க இல்லையா, நெரேட்டர் பார்க்குறாரு, யார் இவங்க, இவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டில் யாருமே இல்லை, இங்கே தனியாக உட்காந்து இவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. ஸோ அவள் பார்க்கும்பொழுது அவனுடைய அப்பியரன்ஸஸை பற்றி, அந்த பிளாக் நைட்டோடைய அப்பியரன்ஸஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு நைட் மாதிரி தான், சோல்ஜர் மாதிரி தான் தெரிகிறாங்க. பார்த்தா ஒரு ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 20 and 4, ஸோ 24 years. ஸோ 20 and 4 இவ்வளோ தான் இருக்கும். முகத்துலலாம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் லைட்டாக பியர்டு. ஸோ ரொம்ப ஃபுல்லாக பெரிய ஆள் மாதிரியெல்லாம் தெரியல. ஆனால் இங்கேயே தனியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. ஆனால் அவர் வந்து இவரை பார்க்கல, சரிங்களா? பிளாக் நைட் வந்து நெரேட்டரை பார்க்கல, அவர் கீழே குனிஞ்சிக்கிட்டு அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் இவர் கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட அப்பியரன்ஸை சொல்கிறாரு. இப்போ அந்த பிளாக் நைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. ஸோ அந்த பாட்டை கேட்குறதுக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு சோகமான பாடலை நான் கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு அந்த, அதாவது அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸஸ்லாம் யூஸ் பண்ணியெல்லாம் அவர் வந்து பாட்டு பாடலை, ஜஸ்ட் ஒரு படிக்கிற மாதிரி தான், ஒரு கவிதையில் சொல்கிற மாதிரி தான் அவர் கதையை சொல்கிறாரு. ஆனால் அந்த பாடலில் என்ன இருக்குது, பயங்கர சோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடலை அவர் என்ன பாட்டு பாடினாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடல்லே வந்து சொல்லியிருப்பாங்க, என்னை விட்டுட்டு போயிட்ட கடவுளே, அவளை என்னோட உயிரை மட்டும் நீ கூட்டிகிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லியெல்லாம் இதெல்லாம் வர்ணித்து பாடுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பாடல் பாடி முடித்ததுக்கு அப்புறமா
நெரேட்டர் வந்து அந்த பிளாக் நைட்டை வந்து கூப்பிடுவார். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த பிளாக் நைட் சொல்லுவார், இல்லை சார், நீங்கள் ஒன்றும் சாரி கேட்குற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலை, நான் தான் உங்களை கவனிக்கலை, நீங்கள் வந்ததை நான் பார்க்கல அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னார். அப்போ நீங்கள் யார், நீங்கள் ஏன் இங்கே இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னோடய சோகத்தை சொல்லுவேன், ஆனால் நீங்கள் முழு மனசாக கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்குறப்பா, நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவருடைய காதலை அவர்கிட்ட சொல்கிறார். அது காதலை அப்படின்னு சொல்கிறத விட அந்த எப்படி சொல்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அந்த விதியை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபார்ச்சூனை வந்து ஃபார்ச்சூனா அப்படிங்கிற ஒரு லேடி மாதிரி அவங்க வந்து அவர் கெட்டப் பண்ணுறார். ஸோ இப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து பார்த்திங்கன்னா 24 இயர்ஸ் ஆகுது, இந்த வயசில் நிறைய சாதிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நான் நல்லா திறமையானவனாக தான் எல்லாத்துலேயும் இருந்தேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு பெஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நான் என்ன சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லவ்வை சூஸ் பண்ணிட்டேன். இந்த லவ் சூஸ் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து நான் இதை சூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஏண்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அடுத்ததாக அவர் சொல்லுவார், அந்த லேடியை தான் திட்டுற மாதிரி சொல்லுவார். அந்த ஃபார்ச்சூன் இருக்கா பாருங்கள், அவள் என்ன பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா, அவள் தான் அந்த சதிகாரி தான் வந்து என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறார். எந்த இடம் அப்படின்னு நரேட்டர் கேட்பார். எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, யார் அவருக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா, ஆனால் இவர் மட்டும் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ அப்போ அவனோட மனசில் என்ன இருக்குது அதை எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவன் கொஞ்சம் ஆறுதல் ஆகிடுவாங்க, மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பிளாக் நைட்டை வந்து அவர் பேச வைக்கிறார். ஸோ எங்கே போன, யாரை பார்த்த அப்படின்னு அவர் நடுவில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ இப்போ அவர் சொல்கிறார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது நல்ல அழகான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், யாருக்காக இருந்தாலும் ஆசையாக இருக்கும் பெண்களை பார்க்குறதுக்கு, ஆனால் அந்த கூட்டத்தில் ரொம்ப தனித்துவமான ஒரு கேர்ள் இருந்தா. அந்த கேர்ள், அவரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேர்ளை பற்றி அவர் ரொம்ப ரொம்ப அழகாக அவர் வர்ணிச்சிருப்பார். இருக்கிற அது ஒரு 100 பேர் இருந்தாலும், சுற்றி 100 பேர் இருந்தாலும் அவள் மட்டும் தனியாக தெரியவா, அந்த அளவுக்கு அவளோட அழகு. அதாவது பார்த்திங்கன்னா அவளோட முகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிகளை வந்து எதோட கம்பேர் பண்ணுவார் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி. ஸோ சூரியத்திலேருந்து வரக்கூடிய ஒளி எப்படி வெளிச்சமாக இருக்கோ அந்த மாதிரி அவளுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய ஒளி இருக்கின்றது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அந்த, அதாவது கடவுள் படைத்த மிக முக்கியமான, அதாவது கடவுள் தானே இந்த உலகத்தை படைச்சார், இந்த இயற்கையில் வந்து நிறைய அழகான விஷயங்களை படைச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த அழகான விஷயத்துக்கெல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணை வச்சு தான் என்ன பண்ணார், அழகுனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் மற்ற உயிரினங்களை எல்லாத்தையும் அவர் படைச்சிருப்பார் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்கள், அந்த கண்கள் இருக்கு பாருங்க, அவ்வளோ ஒரு வசீகரமான கண்கள், ஜஸ்ட் அவங்க அப்படி பார்த்தாலே போதும், ஆனால் யாரையும் கவர்ந்து இழுக்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது, எந்த ஒரு ஆணையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த கண் பார்வையில் அத்தனை ஆண்களுமே என்ன பண்ணுவாங்க, மயங்கி விழுந்துடுவாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகு அவங்க கண் அப்படின்லாம் சொல்கிறார். இந்த கண்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்காது, இந்த முட்டைக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெருசாகவும் இருக்காது, இல்லை ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, கரெக்டாக அளவாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு பாடல் கூட வரும் பாருங்க, ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகின்ற வலி அவள் அறிவதில்லை, அந்த மாதிரி தான் இதில் வந்து அந்த போயட் சொல்லியிருப்பார். அந்த பெண்ணோட அந்த ஒரு பார்வை பட்டா போதும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அப்படியே வந்து டோட்டல் ஃப்ளாட் ஆன மாதிரி ஆயிடுவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒவ்வொரு பாகங்களுமே கரெக்டாக வந்து அமைச்சிருப்பார் கடவுள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எதுவுமே அவரோட கழுத்தா தெரியவே இல்லையே, அந்த நெக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரோட்டு,
அதாவது சொல்லுவாங்க பாருங்கள், சாப்பிட்றது அப்படியே தெரியுது, விழுங்குறது வந்து அப்படியே தொண்டைக்குள்ளே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கலரு, அவங்களோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா அது ரெட்டாக ப்ரௌனாக, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய அவங்களோட ஹேர் அப்படின்னு அவங்கள பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவர் ரொம்ப வர்ணித்து சொல்லுவார். ஸோ இப்படியெல்லாம் இருந்து வர்ணித்து அந்த பெண்கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலை வந்து அவர் சொல்லுவார். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, விதி விளையாடிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேம், அதாவது அந்த ஃபார்ச்சூனை வந்து எதோட ரெஃபர் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா செஸ் கேமோட அவர் ரெஃபர் பண்ணுவார். ஸோ செஸ்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் இருப்பார். அவரே வந்தாலுமே இந்த ஃபார்ச்சுனா கூட தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபார்ச்சுனா வந்து பயங்கரமாக எல்லாரையும் ஏமாற்றிடுவாங்க, அப்படியெல்லாம் விளையாடுவாங்க இவங்க அப்படின்ட்டுலாம் அவர் சொல்கிறார். இப்போ சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ அழகு அவ்வளோ இப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்க கூட நான் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும், நான் வந்து மன்மத கடவுளை வந்து வணங்கினது எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, இவர் தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புதையல், இவங்களை எப்படியாவது நான் அடைஞ்சே தீரணும்னு ரொம்ப வெறியோடு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக நான் அந்த பெண்ணை சந்தித்து அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்னுடைய காதலையும் நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய காதலை அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஸோ இவர் ஒன்று ஒன்றா சொல்லும்போது ஆக்சுவலாக நெரேட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா யாரை பற்றி முதல்ல சொல்கிறாருங்கிறது தெரியாது. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு திட்டிகிட்டே இருக்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறாரு, அப்போ இவர் யாரை பற்றி சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறமா என்னோட காதலை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் ஓகே இப்போ லவர்கிட்ட அவங்க போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, இப்போ அந்த பொண்ணை ஏற்றுக்கலையே, அடுத்தது நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறார். நான் அப்புறம் ஒரு வருஷம் அப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தேன், திரும்ப 1 இயர் கழித்து திரும்பவும் அந்த பெண்ணை சந்தித்து நான் சொன்னேன். அப்போ அந்த பெண் யோசிப்பாங்க, ஸோ நம்ம வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இருந்தும் இப்போ இந்த 1 இயராக நம்மளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, திரும்பவும் நம்மக்கிட்டேயே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து என்னை ஏற்றுக்கிட்டா, என்னுடைய லவ்வை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க? இல்லை, நாங்கள் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தோம். சரி இப்போ என்ன ஆச்சு, எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரேட்டர் ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் ஹீ இஸ் டெட், அதோடு அவர் முடிச்சிடுவார். The narrator playing the role of a naive interlocutor asks questions that prompt the Black Knight to articulate his grief. So eventually the knight reveals that White is dead, a revelation that comes subtly but powerfully. ஸோ இதை தான் அவர் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஆக்சுவலாக அவர் அந்த நெரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போயட் தான் நெரேட்டர். அவர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாரு, அவனோட மனசில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவன் சொல்லிட்டாங்க. கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் டெட், ஒயிட் இஸ் டெட் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவர் சொல்லிடுறார். ஸோ இப்போ இந்த போயம் கம்ஸ் டு அன் எண்ட். த போயம் எண்ட்ஸ் அப்ரூப்ட்லி வித் த ஹன்ஸ் ஹார்ன் சிக்னலிங் த எண்ட் ஆஃப் த ட்ரீம். ஸோ இந்த ஹன்ஸ் ஹார்ன் பார்த்தீங்க அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுறாங்க, அவருக்கு இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு சோல்ஜர்ஸ் குரூப் எம்பரர் ஆக்டிவியான் அவர் வந்து தேடி போனார் இல்லைங்களா வேட்டையாடுறதுக்கு, இப்போ அவங்க திரும்ப ரிட்டர்ன் போகிறாங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத வேட்டையாடுற பயிற்சி அந்த இது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மான வேட்டையாடிட்டோங்கிறத சொல்கிறதுக்காக அந்த ஹன்ஸ் ஹார்ன் அவரை வந்து அந்த ஹார்னை ப்ளூ ஊதுவாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் திரும்பி பார்க்குறாரு. ஸோ முடிஞ்சிடுச்சு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அதிலேருந்து அதாவது பார்த்திங்கன்னா அந்த நெரேட்டர் அவருமே அவருடைய தூக்கத்திலேருந்து எழுந்திருச்சுறார். The narrator awakens, resolves to write the dream as a poem, and the work concludes with a reference to the long castle. அதாவது லாம் கேஸ்டர் அப்படிங்கிறது தான் லாங் கேஸ்டல் அப்படின்னு சாசர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இவருக்குமே அதாவது டைம் பார்த்திங்க அப்படின்னா 12 o'clock. ஸோ அந்த நூன் வந்து 12 o'clock பெல்லு அடிக்கிறதுனால இவரும் அந்த கனவுலேருந்து எழுந்திரிச்சிட்டார். இப்போ நடந்தது எல்லாமே அவர் போய் சந்தித்தது, ஒரு பிளாக் நைட்டை பார்த்தது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கனவில் நடந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் போயமாக கொடுத்துருப்பார். அதுதான் அங்கே சொல்லியிருக்கார். கன்க்ளூஷன் லைன்ஸ் பாருங்கள், 13152 1334. ஸோ த ட்ரீம் dissolves as the hunt ends and the narrator wakes. ஸோ இப்போ அவரை கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா
அப்போ இவ்வளோ நாள் நான் நடந்தது எல்லாம் வந்து என்ன ஆகுது, கனவு. ஸோ த poem closes with a brief reflection on turning the dream into a poem. So emphasizing its commemorative purpose. ஸோ இப்போ எனக்கு அந்த ட்ரீமாக வந்துச்சு இல்லையா, அந்த ட்ரீமை நான் என்னவா பார்த்தேன், ஒரு போயமாக மாற்றி உங்கள் எல்லார் கையிலையும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த போயத்தை அவர் முடிச்சிருப்பார். ஸோ இது வந்து யாருக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி, ஸோ இது வந்து டச்சஸ் ஆஃப் லான்காஸ்டர், ஸோ அவங்களுக்காக எழுதப்பட்டது. ஸோ இதோடைய தீம்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா க்ரீஃப் அண்ட் மோர்னிங். ஸோ அதுதான் மெயின். இது வந்து ஒரு எலிஜி எக்ஸ்ப்ளோரிங் த பிளாக் நைட்ஸ் ப்ரொஃபவுண்ட் க்ரீஃப். யாருக்காக, ஓவர் த லாஸ் ஆஃப் ஒயிட். ஸோ த பிளாக் நைட் இஸ் ரெஃபர்ஸ் டு ஜான் ஹார்ட், ஒயிட் இஸ் ரெஃபர் டு டச்சஸ், அதாவது டச்சஸ் ஆஃப் பிளாங்கி. ஸோ சாசர் ஹேண்டில் திஸ் டெலிகேட்லி யூஸிங் த ட்ரீம் விஷன். ஸோ ட்ரீம் விஷன் டு டிஸ்டன்ஸ் த ரா எமோஷன் வைல் ஸ்டில் கன்வேயிங் இஸ் டெப்த். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா த பிளாக் நைட்ஸ் லென்த்தி ப்ரைஸ் ஆஃப் ஒயிட் சர்வ்ஸ் அஸ் எ யூவாலஜி. ஸோ யூவாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து ஒவ்வொரு பாகங்களாக வந்து வர்ணிக்கிறது அளவுக்கு அதிகமாக. ஸோ நிறைய வார்த்தைகள், ஏதாவது ஒரு 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 பீஸ் ஆஃப் லெட்டர்ஸ், ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்கள பாராட்டி எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் யூவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியலைசிங் ஹர் ஆஸ் த எபிட்டோம் ஆஃப் த கோர்ட்லி விர்ச்சு. ஹிஸ் கிரீஃப் இஸ் போத் பர்சனல் அண்ட் யூனிவர்சல். His grief is both personal and universal, reflecting the medieval tension between the private emotion and the public expression. So the narrator's insomnia and emotional turmoil mirror the Black Knight's sorrow. ஸோ எப்படி அதில் வரக்கூடிய அந்த பிளாக் நைட் வந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாரோ அது அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜான் ஆஃப் காண்ட் அவர்களும் தவிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோர்ட்லி லவ், அதாவது இந்த பெண்ணை பற்றி, இந்த பெண்ணோட மேனர்ஸ், அவங்களுடைய கேரக்டர்ஸ், அதை பற்றி எல்லாமே அவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. நான் எப்படி அவரோட அழகை வர்ணித்தாரோ அதே மாதிரி அவங்களோட மேனர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் இது கோர்ட்லி லவ் அண்ட் கன்சோலேஷன் அண்ட் கத்தார்சிஸ். அடுத்தது ட்ரீம் ஆஸ் அலிகரி, ரோல் ஆஃப் த நரேட்டர். ஸோ இதெல்லாமே வந்து அதில் தீம்ஸாக நம்ம பார்க்கக்கூடியதாங்க அதில் இருக்கக்கூடிய. இப்போ நெரேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போயட். ஸோ போயட் தான் வந்து நெரேட்டர். த நெரேட்டர்ஸ் ரோல் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஹீ இஸ் போத் த பார்ட்டிசிபெண்ட் இன் த ட்ரீம் அண்ட் எ ஸ்டாண்ட் இன் ஃபார் த போயட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். த பிளாக் நைட், ஒயிட், இதெல்லாமே இதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு த ஹண்ட், Sykes and Alcoin, the oak tree. So literary significances. So in the book of Duchess பார்த்தீங்க அப்படின்னா this is one of the first major poems in English to use the dream vision form. Okay, the book of Duchess is one of the first major poems in English to use the dream vision form, adapting the French models to an English audience. So it marks the Chaucer's early experimentation with narrative voice and psychological depth. So இந்த போயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இந்த கேண்டர்பரி டேல்ஸஸ்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. By writing in the Middle English rather than Latin or French, Chaucer helped to elevate the English language as a medium for sophisticated literature, paving the way for the later works like the Canterbury Tales. So இதெல்லாமே திரும்ப பார்த்தது தான். So now we are going to see MCQs. ஸோ இந்த MCQஸை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆன மாதிரி ஆகிடும். First one, historical and biographical context. For whom was the book of Duchess written to commemorate? So யாருக்காக இது எழுதப்பட்டது? The answer is Duchess of Lancaster. Second, in which year is the book of Duchess believed to have been composed?
இது வந்து பார்த்தீங்கன்னா 1368 to 1372. இது கரெக்டான ஒரு எவிடன்சஸ் கிடையாது. இந்த காலகட்டத்தில் எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. What was the relationship between Chaucer and John of Gaunt? ஸோ சாசருக்கும் ஜான் ஆஃப் காண்ட்டுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜான் ஆஃப் காண்ட் இஸ் த பேட்ரன். ஓகே, சாசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரன் அண்ட் போயட். ஸோ இந்த ஜான் ஆஃப் காண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டு III ஃபோர்த்து சன். எட்வர்ட் III ஃபோர்த்து சன். What significant event prompted the writing of the Book of Duchess? What significant event prompted the writing of the Book of Duchess? The answer is the death of Blank of Lancaster. The death of Blank of Lancaster. What was Chaucer's primary occupation during the period he wrote the Book of Duchess? அவரோட ப்ரைமரி ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட்டியர் அண்ட் டிப்ளமேட். ஸோ இவர் டிப்ளமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி ஃப்ரான்ஸ் எல்லாம் போனதுனால தான் அவர் அங்கே இருக்கக்கூடிய பாடல்களை பார்த்துட்டு நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு இங்கே எழுதினார். ஆனால் முதல்ல இங்கிலீஷில் எழுத ஆரம்பிச்சது, அதாவது மிடில் இங்கிலீஷை யூஸ் பண்ணி எழுதுறது வந்து த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ விச் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் வாஸ் ஜான் ஆஃப் காண்ட்ஸ் ஃபாதர்? ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, எட்வர்டு III. Historical figure was John of Gaunt's father, Edward III. So what was the cause of Blank of Lancaster's death? So இது வந்து plague அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. Blank died in 1368 likely from the Black Death, so which was rampant in Europe during this period. அந்த டைமில் ஒரு, அதாவது இப்போ வந்து கொரோனா வந்துச்சு இல்லைங்களா, ஸோ அந்த கொரோனாவில் எவ்வளோ மக்கள் இறந்தாங்க, அந்த மாதிரி அந்த டைமில் வந்த ஒரு நோய் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளேக். ஸோ அதில் அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ரோல் டிட் சார்ல்ஸ் ஒய்ஃப் பிலிப்பா பிளே இன் ஹிஸ் கனெக்ஷன் டு த ஜான் ஆஃப் காண்ட்? ஸோ சார்ல்ஸருடைய ஒய்ஃப் பிலிப்பா அவங்க வந்து ஜான் ஆஃப் காண்ட்டுக்கு எந்த ரீதியில் உறவு முறையாக வருவாங்க? இன் ஹிஸ் கனெக்ஷன் டு த ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ வாஸ் ரிலேட்டட் டு ஜான்ஸ் செகண்ட் ஒய்ஃப். ஸோ ஜான்க்கு செகண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ரிலேஷன் தான் இந்த பிலிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் விச் சிட்டி வாஸ் பிளாங்க்ஸ் டெத் லைக்லி டு ஹாவ் அக்கர்டு? ஸோ எந்த சிட்டிங்கிறத குறிப்பிடலாம் அவங்க. வாட் வாஸ் சார்ல்ஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் வென் ஹீ ரோட் த புக் ஆஃப் டச்சஸ்? ஸோ அதாவது புக் ஆஃப் டச்சஸ் எழுதும் பொழுது சார்ல்ஸருடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது அவர் என்ன கெரியரில் அப்போதைக்கு அவர் இருந்த கெரியர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மைனர் கோர்ட்டியர். ஓகே, மைனர் கோர்ட்டியர். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த ப்ரைமரி நெரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த புக் ஆஃப் டச்சஸ்? ஸோ த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு போயம்? எ ட்ரீம் விஷன் போயம். What is the meter of the book of Duchess? What is the meter of the book of Duchess? The answer is octosyllabic couplet. How many lines do the book of Duchess contain? So 1 3 3 4. So ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4. So 2 க்கு பதிலா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். 1 3 3 4. 1 2 3 4 க்கு பதிலா 2 க்கு பதிலா என்ன போட்டுக்கிறோம்? இங்க 3 போட்டுக்கிறோம். 1 3 3 4. So 1 3 3 4 lines, the book of Duchess. What literary genre does the book of Duchess primarily belong to? Primarily belong to அப்படின்னு வரும்பொழுது அங்கே elegy தான் வரும் ஆன்சர். The poem is an elegy because mourning the death of the blank. Which French poetic form influenced the structure of the book of Duchess? Which French poetic form influenced the structure of book of Duchess? The answer is Roman de la Rose. So the dream vision form was popularized by the 13th century French poem Roman de la Rose, which Chaucer partially translated and drew upon for his structure. What is the narrative perspective of the poem's opening? What is the narrative perspective of the poem's opening?
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் தான். the poem uses the first person narrator. யார் அவர்? who is both Chaucer and a fictional personal, a technique that allows for personal reflection and engagement with the Black Knight. How does the poem conclude? poem வந்து எப்படி முடியும் அப்படின்னு சொன்னேன் நான். How does the poem conclude? With the narrator waking from the dream. அவருடைய கனவுலேருந்து எழுந்திருக்கிறார் இல்லைங்களா, அப்படின்றதான் அந்த போயம் வந்து முடியும். What signals the end of the dream in the poem? What signals the end of the dream in the poem? The answer is a hunting horn. A hunting horn. The sound of a hunting horn signals the end of the hunt and the dream, prompting the narrator to awaken. What time is indicated by the bell at the poem's end? அந்த பெல் அடிக்கிற சவுண்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க? நூன் டைம். 12 o'clock பெல் அடிக்கும் இல்லைங்களா, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. What time is indicated by the bell at the poem's end? So it is noon. அதாவது the bell tolls 12 hours. Which poetic device is not prominently used in the Book of Duchess? ஸோ இந்த புக் ஆஃப் டச்சஸில் பார்த்தீங்கன்னா ரைம், மெட்டஃபர், என்ஜாப்மெண்ட் எல்லாமே இருக்கும். அலிட்ரேஷன் அதிகமாக இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் ப்ராமினன்ட்லி யூஸ்ட் இன் புக் ஆஃப் டச்சஸ். அடுத்ததாக கேரக்டர்ஸ் அண்ட் பிளாட். ஸோ யாரோட தொடர்புடையவங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஹூ இஸ் த மெயின் ஃபிகர் த நெரேட்டர் என்கவுண்டர்ஸ் இன் த ட்ரீம்? அவர் பார்த்தது யார் அந்த ட்ரீமில்? த பிளாக் நைட். ஹூ இஸ் த மெயின் ஃபிகர்? த பிளாக் நைட். ஸோ இந்த பிளாக் நைட்டை யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஜான் ஆஃப் காண்ட். வாட் ஆக்டிவிட்டி இஸ் த நெரேட்டர் என்கேஜ்ட் இன் பிஃபோர் ஃபாலிங் அஸ்லீப்? அவர் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்துட்டு இருந்தாரு? ரீடிங். ஸோ ஓவிட் மெட்டாமார்பசிஸ் உடைய சைக்ஸ் அண்ட் அல்கயானோட ஸ்டோரியை தானே அவர் படிச்சுட்டு இருப்பாரு. படிச்சுட்டு தானே கடவுள்கிட்ட, நான் இது வரைக்கும் எதுவுமே கடவுள்கிட்ட கேட்டதில்லை, முதல் முறையாக கேட்குறேன், அவங்கள எப்படி தூங்க வச்சிங்களோ அதே மாதிரி எனக்கும் தூக்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பார். வாட் இஸ் த பிளாக் நைட் இனிஷியலி லேமெண்ட் லூசிங் இன் த போயம்? வாட் டஸ் த பிளாக் நைட் இனிஷியலி லேமெண்ட் லூசிங் இன் த போயம்? ஹிஸ் குயின் இன் எ செஸ் கேம். ஹிஸ் குயின் இன் எ செஸ் கேம். இது வந்து ஒரு மெட்டஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் த பிளாக் நைட்ஸ் லேடி இன் த போயம்? Who is the Black Knights உடைய lady in the poem? யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The answer is Blanche. The Black Knights lady is Blanche, Duchess of Lancaster, whose death is the poem's central focus. What does the narrator initially misunderstand about the Black Knight's grief? ஆரம்பத்தில் அவர் என்ன நினைச்சாரு? He thinks it's about a chess game. அது சின்ன பையனாக இருக்கிறானே, அப்போ ஏதோ விளையாட்டில் ஏதோ தோத்துட்டானோ, அதனால தான் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கானோ அப்படின்னு தான் அவர் ஃபஸ்ட்டு நினைப்பார். He thinks it about a chess game. What mythological text is the narrator reading before the dream? எதை படிச்சுட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா the Metamorphosis. What does the Black Knight finally reveal to the narrator? கடைசியாக Black Knight என்ன சொல்கிறாரு? He reveals about the death of his lady. After much dialogue, the Black Knight reveals that his lady Blanche has died, clarifying the true source of the grief. What activity is occurring in the dream when the narrator first encounters the Black Knight? What activity is occurring in the dream when the narrator first encounters the Black Knight? அதாவது narrator அந்த Black Knight-ஐ முதல்ல பார்க்கும் பொழுது அங்கே என்ன வேலை நடந்துட்டு இருந்துச்சு? அவங்க எல்லாருமே எதுக்காக அந்த காட்டுக்குள்ளார போயிருந்தாங்க? வேட்டையாடுறதுக்காக தானே. அதுதான் கொடுத்துருக்காங்க, a hunt. What is the name of the king mentioned in Sykes and Alcyon story? What is the name of the king mentioned in Sykes and Alcyon story? So the barang Sykes, S-E-Y-S, Sykes.
What does the narrator decide to do after waking from the dream? What does the narrator decide to do after waking from the dream? So அந்த தூக்கத்தில் அந்த கனவுலேருந்து அவர் எழுந்துருவாருங்களா, எழுந்து வந்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு? ஸோ ஹி டிசைட்ஸ் டு ரைட் த போயம். கனவுல நான் என்ன பார்த்தனோ அதை என்னவா பண்ண போகிறேன், போயமாக எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவார். நெக்ஸ்ட் தீம்ஸ் அண்ட் சிம்பாலிசம்ஸ். வாட் இஸ் த பிரைமரி தீம் ஆஃப் த புக் ஆஃப் டச்சஸ்? இதோட பிரைமரி தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர்னிங் அண்ட் கன்சோலேஷன், வருத்தப்படுறது தான், ஆறுதல் சொல்கிறது. வாட் டஸ் த செஸ் கேம் சிம்பாலைஸ் இன் த போயம்? ஸோ செஸ் கேம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் அண்ட் டெத். Which figure represents the fate in the Black Knight's lament? Which figure represents the fate in the Black Knight's lament? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனா. What role does the dream vision serve thematically? What role does the dream vision serve thematically? The answer is to provide a framework for consolation. To provide a framework for consolation. What does the hunt symbolize in the poem? Huntங்கிறது எதை symbolize பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the search for meaning. The search for meaning. How is Blank portrayed in the poem? How is Blank portrayed in the poem? The answer is as an idealized lady. As an idealized lady. Next one, what emotion dominates the Black Knight's dialogue? The answer is grief. What is the significance of the narrator's insomnia at the poem's start? So what is the significance of the narrator's insomnia at the poem start? அது முதல்ல அந்த poem start பண்ணும்போதே poet என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து தூக்கம் இல்லை, நான் வந்து இந்த இன்சோம்னியாங்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் செட்ஸ் த ஸ்டேஜ் ஃபார் த ட்ரீம். அப்போ ரொம்ப நாளாக தூங்காமல் இருந்தால் தான் தூக்கம் வரும், அப்போ அதில் ஒரு கனவு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நான் வந்து தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. What does the Lancaster mentioned at the poem's end likely represent? Lancaster. Answer. The Lancaster அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Lancaster. What role does Ovid's metamorphosis play thematically in the poem? What role does Ovid's metamorphosis play thematically in the poem? Answer பார்த்தீங்கன்னா it foreshadows the Blank's death. It foreshadows the Blank's death. Which French poet's work influenced the book of Duchess? Which French poet's work influenced the book of Duchess? The answer is Guillaume de Machaut. Which Roman poet influenced the poem's use of Ovid's metamorphosis? Ovid. What is the primary French literary influence on the book of Duchess? What is the primary French literary influence on the book of Duchess? The answer is Roman de la Rose. What is the primary French literary influence on the book of Duchess? The answer is Roman de la Rose. Which element of the book of Duchess shows Chaucer's originality? Which element of the book of Duchess shows Chaucer's originality? The answer is combination of dream vision and elegy. Combination of dream vision and elegy. Which contemporary of Chaucer did not influence the book of Duchess? So இதில் பார்த்தீங்கன்னா Guillaume de Machaut, Ovid,
ஜியான் ஃப்ராசியட், இவங்க எல்லாரோட ஒர்க்ஸஸுமே அவர் ரெஃபரன்சஸ்க்கு எடுத்திருப்பாங்க. பட் சார்ஸருடைய காலகட்டத்தில் கான்டெம்பரரி அப்படின்னா சமகாலத்தவர், அவங்கள யாரோட புக்ஸ் அவர் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் கோபர். What aspect of French poetry is evident in the poem's style? What aspect of French poetry is evident in the poem's style? Answer is courtly love conventions. Which work by Gail de Machard influenced the poem's structure? The answer is Jugement of Roy de Behind. Jugement of Roy de Behind. How does Chaucer adapt the French octosyllabic couplets? How does Chaucer adapt the French octosyllabic couplet? The answer is by using it in Middle English. Which classical author's influences is seen in the poem's narrative tone? Which classical author's influence is seen in the poem's narrative tone? The answer is Ovid. What makes Chaucer's use of the first person narrator unique? What makes Chaucer's use of the first person narrator unique? The answer is it blends the poet and fictional persona. It blends the poet and fictional persona. அடுத்தது language and style பார்க்கலாம். What language is the Book of Duchess written in? So Middle English. What language is the Book of Duchess written in? Middle English. What is the key feature of Chaucer's dialogue in the poem? So அவருடைய dialogue எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா natural conversation. Which stylistic feature enhances the poem's courtly tone? The answer is elevated diction. How does Chaucer handle the Black Knight's grief in the dialogue? With subtle act. The answer is with subtle act. So the subtle act அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the narrator's gentle questioning allows the Black Knight to gradually reveal his grief, showcasing Chaucer's diplomatic skill. ஸோ டிப்ளமேட்டிக்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து தந்திரமாக செயல்படுறாங்க. அந்த என்ன வேலை நாடுகள் தூதுவர் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ ஸ்பை மாதிரி தான். ஸோ வெளிநாடுகள் வேறு நாட்டுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை இங்கே இந்த நாட்டுடைய அரசர்களுக்கு சொல்லக்கூடியது, அதுதான் வந்து டிப்ளமேட். ஸோ இப்போ தந்திரமாக பேசி அவங்கக்கிட்ட இந்த மேட்டரெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல சார்சர் என்ன பண்ணுறாரு, அந்த பிளாக் நைட்டை பேச வச்சு அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. What is the effect of the poem's octosyllabic couplets? The answer is they provide a lyrical flow. They provide a lyrical flow. Which figure of speech is prominent in the Black Knight's description of Blanquet? Which figure of speech is prominent in the Black Knight's description? அதாவது Black Knight வந்து Blanquet பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போல், மிகைப்படுத்தி சொல்லும். ஸோ த Black Knight uses the hyperbolic to praise, to idealize the Blanquet, emphasizing her perfection in courtly terms. What is the tone of the narrator's initial response to the Black Knight? What is the tone of the narrator's அவருடைய initial response to the Black Knight? The answer is naive. How does Chaucer use the repetition in the poem? How does Chaucer use the repetition in the poem to emphasize the grief? What is the significance of the poem's Middle English dialect? What is the significance of the poem's Middle English dialect? The answer is it was Chaucer's innovation. It was Chaucer's innovation. Which element of the poem style foreshadow Chaucer's later works? Which
element of the poem style foreshadows Chaucer's later work. Foreshadowனா எதிர்காலத்தை குறிக்கிறது தான், ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இதில் எந்த வந்து பார்த்தீங்க அவரோட அடுத்த பாடல்களுக்கு முன்னுதாரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் கேரக்டர் போர்ட்ரேயல். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜும் வந்து நேச்சுரல் கான்வர்சேஷன் மாதிரி தானே இருந்தது. ஸோ இதே தான் வந்து கேன்டர்பரி டேல்ஸஸ்லேயும் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் the vivid characters in the Canterbury Tales. அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், வாட் டஸ் த புக் ஆஃப் டச்சஸ் ரிஃப்ளெக்ட் அபவுட் த 14th century இங்கிலாந்து. ஸோ 14th centuryயில் இங்கிலாண்டை அந்த காலகட்டத்தில் இங்கிலாண்டு எதை பிரதிபலிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா த கோர்ட்லி கல்ச்சர். ஸோ அந்த அரிஸ்டோக்ராட்டிக் வேல்யூஸ் அண்ட் த கோர்ட்லி லவ் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் 14th century England aimed at a noble audience. How did Chaucer's role as a courtier influence the poem? How did Chaucer's role as a courtier influence the poem? The answer is it gave access to the aristocratic patrons. What was the dominant literary language in England before Chaucer? So Chaucer வரதுக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜ் அங்கே பழக்கத்தில் இருந்தது? வாட் வாஸ் த டாமினன்ட் லிட்ரரி லாங்குவேஜ் இன் இங்கிலாந்து பிஃபோர் சாசர்? த ஆன்சர் இஸ் ஆங்கிலோ நார்மன் ஃப்ரெஞ்ச். Why is Chaucer often called the father of English poetry? Because for using the Middle English. What was the social purpose of the Book of Duchess? What was the social purpose of the Book of Duchess? The answer is to console the John of Gaunt. To console the John of Gaunt. Which historical event indirectly influenced the poem's creation? Which historical event indirectly influenced the poem's creation? The answer is the Black Death. ஸோ அதாவது இந்த பிளேக் நோயால் நிறைய மக்கள் இறந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இந்த பாருங்க. Black's death, likely from the plague, was the catalyst for the poem's elegiac purpose. How did Chaucer travels influences the Book of Duchess? They exposed him to French literature. They exposed him to French literature. What does the poem reveal about 14th century gender roles? What does the poem reveal about the 14th century gender roles? The answer, women as idealized figures. Women as idealized figures. How did the poem's audience likely receive it? The answer is a courtly tribute. What role did the poem play in Chaucer's literary career? What role did the poem play in Chaucer's literary career? The answer is his first major work. So the Book of Duchess is considered Chaucer's first major long poem, marking the start of a significant literary output. And so critical analysis. What is a key strength of the Book of Duchess according to the critics? So Book of Duchess உடைய keys and important strength என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the psychological depth. அதாவது ஒருத்தருடைய ஆழ் மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் the psychological depth. Next one. How does the poem balance elegy and eulogy? Elegy, eulogy இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. How does the poem balance elegy and eulogy? The answer is by combining mourning with praise. By combining mourning with praise. What is the narrator's role in the poem's consolatory purpose? What is the narrator's role in the poem's consolatory purpose? The answer is to act as a passive listener.
ஸோ அவர் என்ன சொன்னாலும் அதுக்காக கோவப்படாமல் பொறுமையாக ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்டாங்க. அதுதான் வந்து பெரிய விஷயம். டு ஆக்ட் as a passive listener. How does the poem reflect Chaucer's diplomatic skills? How does the poem reflects Chaucer's diplomatic skills? The answer is through the tactful dialogue. Through tactful dialogue. Next one, what is the limitation of the Book of Duchess compared to Chaucer's latest works? So இது முன்னாடியே பார்த்தது தான். What is the limitation of the Book of Duchess? பார்த்தீங்கன்னா limited character development. Limited character development. How does the poem use the dream vision to explore the grief? How does the poem use the dream vision to explore the grief? The dream vision எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா by providing a safe space for mourning. By providing a safe space for mourning. Next question, what is the significance of the poem's setting in a forest? What is the significance of poem's setting in the forest? So it reflects the courtly leisure. It reflects the courtly leisure. So இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு அப்படின்னா வேட்டையாடுறது தானே. The forest hunt is a courtly activity aligning with the poem's aristocratic context and audience. How does the poem differ from typical elegies? How does the poem differ from typical elegies? The answer is it uses the dream vision framework. It uses a dream vision framework. What is the effect of poem's ambiguous ending? What is the effect of poem's ambiguous ending? So ambiguous அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஓப்பன் டைப், அடுத்தடுத்து, அதாவது ஒரு முடிவு தான் இதுக்கு இருக்கணுங்கிறது இல்லை, எப்படி வேணாலும் அது மாறலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா it leaves the Black Knight's grief open. It leaves the Black Knight's grief open. How does the poem foreshadow Chaucer's later style? How does the poem foreshadows Chaucer's latest style? அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா through the naturalistic dialogue. Through the naturalistic dialogue. Okay friends, ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 80 MCQs நாம் பார்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல, இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த ஓவராலாக அந்த போயம்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்க்கு எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இந்த ஒரு வீடியோவில். ஐ ஹோப் தட் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் கீப் இன் டச். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஆல்.